அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். பெங்களூருவில் ஆர்சிபி அணியுடைய வெற்றி பேரணி கொண்டாட்டத்தின் பொழுது 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளரும் பொருளாளரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் பாரதி இணைகிறார். பாரதி, இப்ப இந்த வெற்றி பேரணியுடைய கோர சம்பவத்தை தொடர்ந்து இவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அதைத்தான் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் கேஎஸ்சிஏவின் பங்கு இல்லை என நேற்று கேஎஸ்சிஏ நிர்வாகம் சார்பில் நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்தது. ஆனால் போலீஸ் பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரில் கேஎஸ்சிஏ நிர்வாகத்தையும் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபடுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் ஆர்சிபி அணிக்கும் டிஎன்ஏவுக்கும் அனுமதி அளித்தார்கள் என்ற வகையில் அவர்களது பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதத்திலும் தங்களுக்கு தொடர்பு இல்லை, தாங்கள் மைதானத்திற்கான வாடகையை மட்டுமே வசூலிப்போம், திரை ஏற்பாடுகள், நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை எல்லாம் ஆர்சிபி நிர்வாகமும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான டிஎன்ஏ ஏஜென்சியும் மட்டுமே செய்யும் என அவர்கள் விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பொதுமக்கள் தரப்பிலிருந்து கடந்த ஐபிஎல் போட்டி நடைபெறும் போதே கேஎஸ்சிஏ நிர்வாகம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. டிக்கெட் தொடர்பாக இருக்கட்டும், அதே போல ஏற்பாடுகள் தொடர்பாக இருக்கட்டும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்திற்கும் கேஎஸ்சிஏ நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அழுத்தம் பொதுமக்களிடையே இருந்ததை தொடர்ந்து இந்த 11 பேரின் உயிரிழப்புக்கு தார்மீக பொறுப்பேற்று தாங்கள் நேரடியாக காரணம் இல்லை என்றாலும் கூட அந்த விஷயம் தங்கள் மனதை பாதித்திருப்பதாகவும், அதனால் நாங்கள் பதவியிலிருந்து விலகுவதாகவும் கேஎஸ்சிஏ சங்கத்தின் பொருளாளர் ஜெயராம் மற்றும் செயலாளர் சங்கர் ஆகியோர் பதவியில் விலகியிருக்கார்கள். ஆனால் தற்போது வரை தலைவராக ரகுராம் பாட்டிங் இது தொடர்பான எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயம் தொடர்பாக 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் கேஎஸ்சிஏ நிர்வாகமும் இதில் பங்கு இருக்கிறது என்ற ஒரு விஷயம் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அதிலிருந்து தங்கள் பெயரை நீக்க வேண்டும், தாங்கள் இதற்கு பொறுப்பல்ல, அரசு சொல்லிதான் இந்த ஏற்பாடுகளை அவர்கள் எல்லாம் செய்தார்கள், அதாவது ஆர்சிபி நிர்வாகம் டிஎன்ஏ நிர்வாகம் செய்தது என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது செயலாளரும் பொருளாளரும் தாமாக முன்வந்து தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.